வந்து கரெக்டா எக்ஸசைஸ் பண்றேன், கரெக்டா வந்து வாக்கிங் பண்றேன், கரெக்டா டயட் இருக்கிறேன், ஆனாலும் கம்மியாக மாட்டேங்குதா? அப்ப இந்த மிஸ்டேக் பண்றீங்களா நீங்க வந்து பாருங்க. நைட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். ஆனா அலாரமே அடிக்கல, என்ன பண்றேன்னு தெரியல. போய் மணி 8 ஆயிருச்சு, 8 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ சமைச்சிட்டு நைட்டு இல்லை ஈவினிங் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். இல்லை சாப்பிட வருவேன் இல்லைங்களா லஞ்ச் டைம், அந்த டைம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் பண்ணிட்டேன். ஸோ சமைச்சு முடிச்சிட்டேன் சீக்கிரமா இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேங்களா, அதனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நானும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம 26 நிமிஷமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 256 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கும். இன்னைக்கு சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஷாப் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தர்பூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சீசன் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது தர்பூசணி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நமக்கு வந்து ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். நான் ஷாப்புக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம ஷாப் வந்தாச்சு. ஷாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போதான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நான் மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இன்னைக்கு சாப்பாடு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால வந்து நம்ம வந்து எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அது வேற உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ மதியம் போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு, இல்லை ஈவினிங் டைம் கிடைச்சா நடந்து நான் உங்களுக்கு வந்து 10,000 ஸ்டெப் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நேற்று என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பெருசாக யாரும் மீன் குழம்பு சாப்பிடல. மீனில் அந்த குழம்புல அந்த மீன், ஸோ அதனால அந்த மீன் குழம்புல இருக்கும் இல்லைங்களா, அந்த மீன் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 தோசை, இது அன்னைக்கு லஞ்சு. ஸோ மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் குழம்புல அந்த மீன் எல்லாமே எடுத்தேன். ஸோ நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் பண்ணுற ஒர்க் அவுட் இருக்குது இல்லைங்களா, ஒர்க் அவுட்டு, நான் பண்ணுற டயட்டு, நான் நடக்கிற அந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு வீக்லி வந்து 1 kg பக்கம் வந்து கம்மியாகணும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து எனக்கு கம்மியாயிட்டே இருந்துச்சு வெயிட்டு. ஸோ என்ன ரீசன்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து 6 o'clock மேலே வந்து நான் நிறைய தண்ணி குடிப்பேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நிறைய தண்ணி குடிச்சதுனால தண்ணியாக குடிச்சு வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, நான் டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் ரீசனாக இருக்குது. ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணியும் குடிக்காதீங்க, அதே மாதிரி அளவு கம்மியாக வந்து தண்ணியும் குடிக்காதீங்க. ஸோ டீஹைட்ரேட் ஆகிடும் உடம்பு. அதே மாதிரி அதிகமாகவும் தண்ணி குடிச்சிங்கன்னா கிட்னி வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல், ஸோ அது வந்து கிட்னி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுற தப்பை பண்ணிடாதீங்க. அளவுக்கு, அதாவது ஒரு 6 o'clock மேலே வந்து தண்ணி குடிக்கிற அளவு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் 6 o'clock மேலே தண்ணி உங்களுக்கு தாகடிக்குன்னா குடிக்காமலும் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. தாகடிக்குன்னா சிப்பாக குடிங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரு சொம்பு குடிக்கிறது, 1 லிட்டர் குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் தண்ணி குடிக்கிறது தப்புன்னு நிறுத்திடுங்க. ஏன்னா அது வந்து கண்டென்ட், அதாவது வாட்டர் வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகமாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னடா நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட், எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், எவ்வளோ நடக்கிறோம், எவ்வளோ கரெக்டாக டயட் இருக்கிறோம், இருந்தாலும் நம்மளுக்கு கம்மியாக மாட்டேங்குதுன்னு நான் ரொம்ப நாள் வந்து இதை நான் தேடிட்டே இருந்தேன். ஸோ இப்போதான் எனக்கு அதுக்கான ரீசன் கிடச்சிச்சு. ஸோ நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் வந்து நம்ம வந்து எடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியாது, நம்ம தப்பு பண்ணி அதுக்கப்புறம் தான் திருத்திக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போதான் அதை கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் வந்து அளவுக்கு அதிகமான தண்ணியை குடிக்காதீங்க, அளவு கம்மியான தண்ணியும் குடிக்காதீங்க, கரெக்டான தண்ணி குடிங்க. ஸோ வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் இன்டேக் வந்து 6க்கு மேலே வந்து நீங்கள் வந்து சிப்பாக பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஒரு சொம்பு குடிக்கிற இடத்துல 1 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணிடாதீங்க. இது வந்து வெயிட் வந்து அதிகமாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வந்துடும். உண்மையுமே போன வாரம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். என்னடா நம்ம இவ்வளோ பண்ணி இது பண்ணுறோம், ஆனாலும் நம்மளுக்கு வந்து வெயிட்டே கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதான் அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சேன். நீங்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து இப்போவே நிறுத்திடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 ஆக போகுது. ஸோ நான் இனிமேல் தான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும், நடக்கணும். சாப்பாடு கூட நைட் டின்னர் வந்து நான் லைட்டாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால வந்து லைட்டாக தான் ஏதாவது சாப்பிடுவேன். ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக போயிட்டு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நைட் டின்னர் வந்து நான் ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம 7427 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 544 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 9:30 ஆகுது. நான் 7:30 மணிக்கு வீட்டுக்கு போய் 8 மணி வரைக்கும் நடந்துட்டு ஒரு 4,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நைட்டு டின்னர் சமைச்சிட்டு பசங்க 2 பேருக்கு ஊட்டி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கடையில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால திரும்ப நான் கடைக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து 7,000 ஸ்டெப் தான் நடக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போகுது கடையில். ஸோ அதனால தான் அவர் கொஞ்சம் வெளியில் போக வேலை இருக்குங்களா, அதனால நான் கடையில் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்.
இன்னைக்கு வந்து 7000 ஸ்டெப் தான். இன்னைக்கு நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு ஸ்டெப் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 3000 ஸ்டெப் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக இருங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருங்க. ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.